வெல்கம் பேக் டு சேனல். அசோக்ஷனோட ஆக்டிங்கில் ரெடியான நித்தம் ஒரு வானம்னு ஒரு சூப்பரான ஒரு தமிழ் மூவி டைரக்ட் பண்ண ரா கார்த்திக் டைரக்ஷனில் நம்ம பிரியங்கா மோகனோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் அப்கமிங்கில் வரக்கூடிய ஒரு தமிழ் மூவி தான் மேட் இன் கொரியா. இந்த படத்தை நமக்கு டைரக்ட் ரிலீஸாக நெட்ஃப்ளிக்ஸ்லாம் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் இதை பற்றின அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனுமே ஒரு நியூ போஸ்ட் மூலமாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்குமே வந்திருக்கு, போஸ்ட்டுமே பார்க்க நல்லா இருக்குது. அண்ட் இந்த படத்தில் மெயின் லீடாகவே நம்ம பிரியங்கா மோகன் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி உமன் ஸ்டோரி இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் நம்ம ஹீரோயின் வந்து கொரியன் லவர் போல். ஸோ அவங்க வந்து கொரியனில் ஏதோ ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சுருக்கிற மாதிரியும் காட்டப்படலாம். ஏன்னா இவங்க வந்து சியோலுக்கு வந்து திடீர்னு வந்து அவங்க பாய் ஃப்ரெண்டு தேடி தான் வந்து ட்ராவல் பண்ணி போகிறாங்க. அப்படி ட்ராவல் பண்ணி போகிறப்போ சியோலில் இவங்களுக்கு ஏற்பட்ட அந்த நட்புகள் அண்ட் அதுலேருந்து அவங்க எப்படி அவங்களே தெரிஞ்சுக்கிட்டு வெளில வராங்க அப்படின்றதான் கதையாக இருக்குன்ற மாதிரி பேசப்படுது. ஸோ பார்க்கலாம் இந்த மேட் இன் கொரியா ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும்னு. கொரியனாலே நம்ம பையங்களுக்கு ஆகாது. ஸோ இது இப்போ வேறு படம் வேறு வரப்போகுது. பிரியங்காவோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் நல்லா இருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன். இன்னொன்று இந்த படத்தோட டீசர் லான்ச் பண்ணலை, ஆனால் அப்கமிங்கில் வர டேஸில் உங்களுக்கு மேக்ஸிமம் லான்ச் பண்ணிவிடுவாங்க. 2025 இந்த படம் வரத்துக்கு வாய்ப்புகள் கம்மின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இயரில் தான் நமக்கு மேக்ஸிமம் ஸ்டார்டிங்லேயே பொங்கல் ரிலீஸாக கொண்டு வரும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன்ஸ் டேட் பற்றின கன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த படம் மாதிரி ஒரு படம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க.